ஒருத்தர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவருடைய பிஜிக்கு படிச்சுட்டு இருக்கலாம், அடுத்த கட்ட படிப்புக்கு போகலாம். படிப்புன்னு நம்ம எடுத்துட்டு எந்த வயசுல நம்ம படிச்சாலும் நம்ம அந்த நிலையில மாணவர்கள் தான். முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டேஜ்ல ஒரு பயத்துல குழந்தைங்க இருப்பாங்க. இந்த பயம் என்னென்ன பயம்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்லயும் போயிட்டு பாத்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. டியூஷன் போனாலும் அவங்களுக்கு அந்த ஒரே ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, எஜுகேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த படிப்பு இருந்தா தானே இந்த பிரச்சனை, அது வேணவே வேணாம் வாழ்க்கையிலன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வெறுப்பு உணர்வு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தை நம்ம குழந்தைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்கு எப்படி பயன்படுத்துறோம், எப்படி பயன்படும் அப்படிங்கறதுதான் சொல்ல போறோம். பொதுவா ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொன்னாலே நமக்கு மனசுல பதிஞ்சது என்ன, ஒரு மருத்துவம் அப்படின்னா ஒரு நோய்க்கு கொடுக்கக்கூடிய தீர்வு ஒரு மருத்துவம், ஒரு மெடிசன் அப்படின்னா அது நோய்க்கு மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா ஒரு மருத்துவ முறை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கே பயன்படுமா அப்படின்னு கேட்டா, மலர் மருத்துவ முறைன்னு. மலர் மருத்துவம்ங்கிறது நம்ம உடல்ல செயல்படல, அறிவுல செயல்படல, ஆனா நம் மனதுல தான் அது செயல்படும். நம் மனசுல செயல்பட்டு இந்த எமோஷன்ஸ், அந்த எண்ணங்கள், உணர்வுகள், இந்த ரீதியில அது செயல்பட்டுதான் நம்ம உடலையும் சரி செய்யுது, நம்மளுடைய வாழ்க்கையும் சரி செய்யும். மனிதனுக்கு வாழ்க்கையில 3 பரிமாணங்கள் தான், 3 விஷயங்கள், இல்ல 3 பில்லர்ஸ்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம், எதுக்குள்ள டிராவல் பண்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த்னு சொன்னாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே சேர்ந்தது. ஹெல்த் அப்படின்னா உடலும் மனதும். உடல் கெட்டாலும் மனம் கெட்டிடும், மனம் கெட்டாலும் உடல் கெட்டிடும். சோ இதை சரி பண்றதுக்கும் மலர் மருத்துவம் உண்டு. அடுத்த விஷயம் என்ன, ஹெல்த்துக்கு அடுத்தது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், உறவு நிலைகள். குடும்பத்துல ஆரம்பிச்சு சமூகம் வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு, சமூக உறவா இருக்கட்டும், நம்ம குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஆரம்பிச்சு அப்பா பிள்ளைகள் பெற்றோர் குழந்தைகள் ஆரம்பிச்சு சுற்றார் உற்றார் உறவினர் எல்லாமே ஆரம்பிச்சு சமூகம் வரைக்கும் இருக்கிறது ஒரு மனிதனுக்கான உறவு நிலைகள். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மனுஷனுக்கு பாதிக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். சோ அதை சரி செய்யறதுக்காக இருக்கட்டும். அடுத்த 3வதான ஒரு பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்த்ங்கிறது நம்மளுடைய பொன் பொருள், நம்மளுடைய சொத்து சுகம் எல்லாமே இருக்கலாம். நம்மளுடைய கல்வி முறையும் நமக்கான வெல்த் தான். அதுதான் இன்டலெக்சுவல் வெல்த். நம்மளுடைய கிரியேஷன்ல ஒரு விஷயம் உருவாகுது, கிரியேட்டிவிட்டியில உருவாகுது அப்படின்னா அதுவும் ஒரு வெல்த் தான். ஸோ இந்த ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் 3 விஷயத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையே அடங்கியது. இந்த 3த்துக்குமே ஒரு மருத்துவ முறை உண்டு அப்படின்னா அது இந்த மலர் மருத்துவம். ரிலேஷன்ஷிப் பிரச்சனை எப்படி சரி செய்யும், வெல்த் விஷயத்தையும் சரி செய்யும், ஹெல்த்தையும் சரி. அதுல இன்னைக்கு நம்ம இந்த வெல்த், அதுக்குள்ள நம்ம குழந்தைகளுடைய கல்வி, அந்த கல்வியை எப்படி மேம்படுத்தலாம், இந்த மருந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த கல்வியை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இங்க மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு கிண்டர் கார்டன்ல ஆரம்பிச்சு அவங்க கல்லூரி படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வயதினருமே இதுக்குள்ள அடங்கும். மாணவர்கள் அப்படிங்கிறது எல்லாரும் தான். ஒருத்தர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவருடைய பிஜிக்கு படிச்சுட்டு இருக்கலாம், அடுத்த கட்ட படிப்புக்கு போகலாம். படிப்புன்னு நம்ம எடுத்துட்டு எந்த வயசுல நம்ம படிச்சாலும் நம்ம அந்த நிலையில மாணவர்கள் தான். சோ அப்படி கிண்டர் கார்டன் டு கல்லூரி அனைத்து மாணவர்களும் போட்டி தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்தும். இப்ப நம்ம சொல்ல போற இந்த கல்வி மேம்பாடு, எஜுகேஷன் டெவலப்மெண்ட், கல்வியில முன்னேறதுக்கானது சொல்லிச்சு. இப்ப நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். மாணவர்கள் அந்த பருவத்துல பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் கொடுக்கறது அவங்க படிப்பு மேல அவங்களுக்கு உள்ள நிலை. நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, சரியா படிக்காத குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த படிப்புல ஏதோ ஒரு சிரமத்தை அவங்க பார்க்கும்போது ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாயிடுவாங்க, வெளியே சொல்லவும் மாட்டாங்க. இந்த பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகவே பயப்படுற குழந்தைங்க இருப்பாங்க. மனசு திறந்து இதுதான் எனக்கு பிரச்சனை சொல்ல தெரியாது, சொல்லலாமா வேணாமா தயக்கம் நிறைய இருக்கும். அவங்க படிப்புல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு டீனேஜ் லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 13 வயசு 15 வயசு தாண்டுற குழந்தைங்க சொல்றதுக்கு அசிங்கப்படுவாங்க.
இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்மள திட்டிடுவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்றதா, எது சரி எது தவறு, எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இந்த முடிவெல்லாம் எடுக்க தெரியாத ஒரு பருவத்துல இந்த குழந்தைங்க இருப்பாங்க. முதல்ல இந்த பயம், பள்ளி போற குழந்தைகளா இருக்கட்டும், கல்லூரிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பயம்லாம் கொஞ்சம் வேறுபட்டுரும். ஏன்னா அது வந்து வேற ஸ்டேஜ் போயிடும். ஏன்னா பள்ளியில இருந்து ஆரம்பிச்சுதான் அவங்க கல்லூரி மேல அடுத்த விஷயம் வரைக்கும் போறாங்க. சோ முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டேஜ்ல ஒரு பயத்துல குழந்தைங்க இருப்பாங்க. இந்த பயம் என்னென்ன பயம்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் மீது பயம். அவங்க இருக்காங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள அட்டன் பண்ணாம ஸ்கிப் பண்றதே ஒரு விஷயம். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த கிளாஸே அட்டன் பண்ணாம எப்படியெல்லாம் தவிர்க்க முடியும். அந்த ஹவர் மட்டும் உங்க பையன் வர்றதே இல்ல, உங்க பொண்ணு வர்றதே இல்ல. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மேலதான் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சரி பண்ணுங்க, நீங்க சரி பண்ணுங்க. எப்படி சரி பண்றது? அந்த குழந்தையை எந்த எந்த விதத்துல சரி பண்றது? அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் மலர் மருத்துவ முறையில அதை சரி பண்ணணும். ஆசிரியர்கள் மீது பயம் இருக்கும். சிலருக்கு புக்ஸ பார்த்து பயம் இருக்கும். புக்கு பெருசா இருக்கு, சிலபஸ் நிறைய இருக்குன்னா இதை எப்படி படிக்க போறோம்னு அந்த ஆரம்பத்திலே அவங்க ஒரு பயத்தை மனசுல போட்டுக்குவாங்க. அப்போ அந்த புக்ஸ பார்த்து பயப்படுறது, சப்ஜெக்ட்ஸ பார்த்து பயப்படுறது, இது ஒரு வகையான பயம். அடுத்தது தேர்வு பயம். எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். எக்ஸாம்னு வந்துட்டாலே அந்த குழந்தைக்கு உடம்பு ஏதாவது பண்ணும். அந்த மாணவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. எக்ஸாம்னு வந்துட்டா ஸ்கூல் போறதுக்கு அந்த முகமே மாறிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் மேல இருக்கக்கூடிய ஒரு ஃபியர். இந்த எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம். சோ இந்த பாடங்கள் சரியா புரியலனாலும் ஒரு பயம் வரும் பிள்ளைகள். நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ அவங்களுக்கு ஒரு பெரிய அவுட் ஆஃப் சிலபஸ், அவங்க உலகத்தை தாண்டி இருக்கிற ஒரு விஷயம் போல அவங்க கண்களுக்கு அது பதியும். புரியலன்னா கண்டிப்பா அதுல ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்க மனசுல விழுந்துரும். ஃபெயில் ஆயிட்டா வீட்டுல போயிட்டோ இல்ல ஸ்கூல்ல எல்லாரும் சக மாணவர்கள் முன்னாடி அது ஒரு அசிங்கம், அவமானம். அந்த பயம் அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிற ஒரு விஷயம். தினம் வீட்லயும் ஸ்கூல்லயும் போயிட்டு பாத்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. டியூஷன் போனாலும் அவங்களுக்கு அந்த ஒரே ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க எஜுகேஷன். அதுல இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. சக மாணவர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்கள்லாம் நல்லா மார்க் எடுப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில இவங்க இருக்கும்போது தனக்கான ஒரு சுயமரியாதை குறைஞ்சது போல ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா காலத்திலயுமே இது ஸ்கூல்ல உண்டு. நல்லா படிக்கிற பிள்ளையெல்லாம் ஒரு ஸ்டேஜா உட்கார வைக்கிறது, இது சரியா படிக்கல பேக் பெஞ்சர்ஸ்னு சீல் குத்தி வைக்கிறது, பின்னாடி பெஞ்ச் ஏன் நல்லா படிக்கிற முன்னாடி வந்து உக்காந்தா என்ன, இல்ல ஃப்ரண்ட்ல போய் உக்காந்தாதான் நம்ம நல்லா படிப்போம்னு முன் பெஞ்சுக்கு போறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு அதெல்லாம் வந்து ஒரு உண்மையே கிடையாது. படிக்கணும்னு நினைக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் எந்த இடத்துல உட்காந்தாலும் படிக்கும். ஆனா இந்த தரம் பிரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரேங்கிங்கிறது கொடுக்குறோம். ஆனா இந்த செயல்பாட்டுல தரம் பிரிக்கிறது கிளாஸ்ல, இந்த குழந்தை நல்லா படிக்கும், இது சரியா படிக்காது அப்படின்னாலே அந்த மரியாதை வந்து குறைஞ்சுதான். ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டது போலவே இருப்பாங்க. ஆசிரியரும் திட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போனா திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் திட்டுறாங்க. என்னதான் செய்யறது தெரியல. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுன்றது புரியாம என்ன பண்ணுவாங்க, அவங்க மனநிலை ஒரு மாதிரி மாறும். படிப்பே வராதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த படிப்பு மேல ஒரு வெறுப்பை வளர்த்துக்குவாங்க. எல்லாருமே திட்டுறாங்க, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு பண்ணிடும். ஏன்னா எனக்கான ஒரு சப்போர்ட் யாரும் கொடுக்கல. முதல்ல அந்த குழந்தைக்கே தெரியல அதுக்கு என்ன பிரச்சனைன்னு. அந்த மாணவருக்கே தெரியல தனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, தனக்கு எதனால இந்த படிப்பு சரியா புரியலங்கிறது தெரியாம, அதை சொல்லவும் முடியாம இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த படிப்பு இருந்தா தானே இந்த பிரச்சனை, அது வேணவே வேணாம் வாழ்க்கையிலன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வெறுப்புணர்வு முதல்ல அவங்க வளர்க்கறது அந்த வெறுப்புணர்வு தான். அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்கள அந்த இது கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த வெறுப்புணர்வை அவங்க காட்டும் போது அவங்களை கட்டாயப்படுத்துறவங்க, அவங்களை திட்டுறவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த மனசு என்ன நினைக்கும், அப்ப நான் எல்லார்கிட்ட இருந்தும் நான் தப்பிச்சுட்டேன், எனக்கு இந்த திட்டு தான் பிரச்சனை, எல்லாரையும் என்ன அவமானப்படுத்துறாங்க, நான் அதுல இருந்து தப்பிச்சுட்டேன். அப்ப இதை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன்னா, இந்த வெறுப்பை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன்னா எல்லாரும் என்னை கண்டு பயப்படுவாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதையே மாறி. அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அதிக மன உளைச்சலை போட்டுருவாங்க. அதிகப்படியான மன அழுத்தம். இன்னைக்கு ஒரு நிறைய பாக்குறோம். இந்த அதிகப்படியான மன அழுத்தம் தான் பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணத்தை தூண்டி விடுற விஷயம். மன அழுத்தம் உள்ள சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டுட்டு அந்த பாரங்களை சுமந்துட்டு இருக்கிற மனசுக்கு தான் அந்த எண்ணம் உதிக்கும். தற்கொலை அப்படிங்கிற எண்ணமே உதிக்கும். சரிங்களா? அப்படி அந்த ஸ்டேஜுக்கும் அந்த குழந்தை போகல அப்படின்னா அந்த அதிக மன உளைச்சல்னால என்ன பண்ணுவாங்க, தன்னை ஒரு கோபமான ஒரு நபரா மாத்திடுவாங்க.
தொட்டதுக்கெல்லாம் சண்டை. அவங்களுடைய பழக்க வழக்கங்களே பாத்தீங்கன்னா மாறிடும். ரொம்ப தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு இன்வால்வ் ஆவாங்க. ரொம்ப கோபமான நபர். எதனா கேட்க போனா மரியாதை இல்ல. பேரண்ட்ஸ் கிட்டயும் மரியாதை இல்ல. கத்துவாங்க. இல்லைன்னா என்ன அடிக்கிறியான்னு அவங்களும் திரும்ப அடிக்கிறதுக்கு கூட வருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கூட அந்த குழந்தைங்க மாறுவாங்க. படிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஆரம்பிச்ச மன அழுத்தம் அவங்களுக்கு அங்க வரைக்கும் பெற்றோரையும் மதிக்க மாட்டாங்க, ஆசிரியரையும் மதிக்க மாட்டாங்க. நிறைய கெட்ட சகவாசங்கள்ல போய் சிக்கிடுவாங்க. இவங்க வாழ்க்கையவே தொலைக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சோ இந்த ஒரு சின்ன விஷயம் படிப்புல பயம் அப்படிங்கிறது அத ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அந்த பசங்களை இந்த மாதிரியான டிரான்ஸ்பர்மேஷனுக்கு எல்லாம் கொண்டு விட்டுடு. சோ இந்த மாதிரி இந்த பயம் உணர்வு, தேர்வு பயமா இருக்கட்டும், பாடத்தின் மீது பயம், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அத இந்த மருந்துகள் மலர் மருத்துவ முறையில அவங்கள அந்த பயத்தை உடைச்சிடலாம். அந்த குழந்தைக்கான தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த படிப்புல கவனக்குறைவு. எல்லாம் சரியாதான் இருக்கும், ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அங்கதான் இருப்பாங்க. படிப்பு அந்த கிளாஸ் ரூம் அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. பிசிக்கலி பிரசன்ட் பட் சோல்ஃபுல்லி ஆப்சன்ட். மனதளவுல ஆப்சன்ட். அவங்க எண்ணங்கள் வேற எங்கேயோ திங்கிங்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஃபோக்கஸ் இருக்காது. இங்க நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் ஃபோக்கஸ் பண்றதே அவங்க சிரமமா யோசிப்பாங்க. சோ கவனக்குறைவு இருப்பாங்க. அடுத்ததா நம்ம சொன்னது போல இந்த ஏமாற்றுதல், பொய் கூறுதல். ஸ்கூல்ல என்னப்பா அதான் அந்த மார்க் எல்லாம் மாத்திக்கிட்டு வர குழந்தைங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அதான் எப்படியாவது தப்பிச்சுட்டா போதும். அந்த நேரத்துக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகணும்னா ஏதோ ஒரு தவறை செஞ்சு எஸ்கேப் ஆயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பின் விளைவுகள் பத்தி அப்ப யோசிக்க மாட்டாங்க. அந்தந்த நிமிஷத்துக்கு தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு செயின் ரியாக்ஷன் போல நிறைய தப்புகளை அந்த குழந்தைகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் படிப்புல ஆர்வமே இருக்காது. சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் இருக்காது. நீ ஏன் படி, உட்காருப்பா, அந்த வேலையை முடிச்சிடாது, உனக்கான வேலை தானேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நான் அதிகமா விளையாடிக்கிட்டே இருப்பேன். அந்த புக் எடுக்கிற நேரங்கிறதே அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த பேக் போட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அந்த பொறுப்பு உணர்வு அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் கிட்ட வராது. ஆர்வமின்மை, சோம்பேறித்தனம், பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. இது நம்மளுடைய வேலையாச்சு, நம்ம தானே செய்யணும், அந்த பொறுப்பை நம்ம ஏத்துக்கலாமான்னா ஏத்துக்க மாட்டாங்க. சோம்பேறித்தனம், தள்ளி போடுற மனப்பான்மை. இந்த ஹோம்ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு, அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, இதை முடிச்சிடணும். இது ஸ்கூல்ல இருந்து அப் டு ஒரு பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்ஸ், ரிட்டர்ன் ஒர்க்ஸ்ங்கிறத சப்மிட் பண்றதா இந்த கல்வி முறையில இருக்கு. அதை யார் செய்வாங்க? அவங்களுடைய வேலையை அவங்க தானே செய்யணும். ஆனா இது என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் தள்ளி போடுறேன் அப்படின்வாங்க. ஏன் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அந்த வித்தியாசம் வருதுன்னா, பிஹெச்டி சேர்றவங்க தெரிஞ்சுதான் சேர போறாங்க, அவங்க அதை செஞ்சிருவாங்க எப்படி இருந்தாலும் டிஃபால்ட்டா. ஆனா அந்த குழந்தை பருவத்துல வரும்போது, ஸ்கூல் ஏஜஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹோம்ஒர்க் இப்ப பண்ணிடுப்பா, காலையில பண்றேன் அப்படின்வாங்க. காலையில ஸ்கூல் போற டைம் ஆயிடுச்சு. அது ஒரு எக்ஸஸ் டென்ஷனாவே இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஓடிட்டு. ஒரு குழந்தைய ஒரு 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ எழுப்பி ஸ்கூல்ல கொண்டு போய் ஒரு 8:30க்கு விடுறது ஒரு பெரிய யுகம் போல கடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை கொஞ்சம் பொறுப்பா மாறிட்டா, சரி நம்ம ஸ்கூலுக்கு தான் போறோம், எழுந்திருச்சு ரெடி ஆயிடுவோம், எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு மாறி கிளம்பிட்டா அந்த பேரண்ட்ஸும் மன அழுத்தம் இல்லாம இருப்பாங்க, இந்த குழந்தைகளும் ஒரு ஃப்ரீயா போக முடியும். இந்த இந்த தனக்கான விஷயங்களை எல்லாம் சரியா பண்ணிக்கிறது, தன்னுடைய அசைன்மெண்ட்ஸ், தன்னுடைய ஒர்க், படிக்கும்போது படிக்கிறத தவிர வேற என்ன வேலை, அதுதான் அவங்களுக்கு புரியணும். இதுதானே இன்னைக்கு நமக்கான வேலை, அதை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான என்ஜாய்மெண்ட், அவங்களுக்கான பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதுலயும் இன்வால்வ் ஆகும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற நிலைக்கு குழந்தைங்க வரணும். படிப்பு மட்டுமே இல்லாம எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். அதே போல இந்த படிப்புல நம்ம சொன்னது போல இந்த பொறுப்பற்ற நிலையெல்லாம் இந்த மாணவர்கள் ஃபேஸ் பண்றாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த மன சோர்வுன்னு ஒரு விஷயம். நம்ம சொன்ன மாதிரி புக்ஸ பார்த்து பயப்படுறது ஒரு ரகம், புக்ஸ பார்த்து எக்ஸாம்ஸ பார்த்து இவ்வளவு நாள் எக்ஸாமா, இவ்வளோ விஷயமா, இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வார்த்தையில. சில இவ்வளவு செய்யணுமா, இத செய்யணுமா, அந்த கேள்வி வருதுனாலே அந்த மனசு அதை பார்த்து அப்படியே மலைக்குது. இது எப்படி நான் செய்ய போறேன், இது எப்படி செய்யறது, இந்த தாட்லாம் அந்த மனசுல விழுந்துகிட்டே இருக்கும். சோ இது எப்படி செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு அதுல விட்டுருவாங்க, இல்லைன்னா அந்த பார்டர்லயே நிப்பாங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இதுல எல்லாம் அவங்களால
பண்ண முடியாது. அதுதான் மன சோர்வு இல்ல இந்த மூளை சோர்வுக்கெல்லாம் காரணம். அடுத்ததா சந்தேகங்கள். எவ்வளவு படிச்சாலும் புரியல, அது என்ன கான்செப்ட்ங்கிறதே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த மூளைக்கான கிராஸ்பிங் பவர், இதுதான் விஷயம். ஓகே, அது அவங்களுடைய யூனிக்ல அவங்களுடைய நேச்சர்ல அவங்க புரிஞ்சிக்கிற தன்மை குறைவா இருக்கு. அப்ப புரிய வைக்க ட்ரை பண்றவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதை சொல்லி சொல்லி அவங்களாலையும் இதுக்கு மேல உனக்கு சொல்ல முடியாது, நீயே படிச்சு புரிஞ்சுக்கோன்றோம். சோ இந்த மத்தவங்களுடைய உதவி இல்லாமல் ஒரு முறை ஒரு விஷயத்த பார்க்கும்போது சுயமா அதை அனலைஸ் பண்ணி இதுதான் இதுல இருக்கிற விஷயம், இதுதான் இதுல இருக்கக்கூடிய அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியும் இந்த குழந்தைகளுக்கு கம்மியாகும். அடுத்தது நம்ம சொன்ன தீய பழக்கங்கள், கெட்ட சகவாசங்கள் இல்லாம தீய பழக்கங்களுக்கு நிறைய குழந்தைகள் அடிக்ட் ஆகிதான் அவங்களுடைய லைஃபே பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிக்கிற நிலைமை இருக்கு. இது எல்லாமே இந்த மாணவர்கள் பருவத்துல மாணவர்கள் சந்திக்கிறது. அடுத்தது இந்த சிலர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. அந்த ஏற்கனவே ஃபெயில் ஆன அந்த பழைய தோல்வி இருக்கு பாத்தீங்களா, பாஸ்ட் கடந்து போனது, அந்த தோல்வியவே நினைச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய அடுத்த அட்டம்ப்டுக்கோ வேற எதுக்கோ தயாராகாம இருக்கும். அதாவது கடந்து போன விஷயம் தவற விட்டுட்டாங்க, அந்த இடத்துலயே நின்றுட்டு இருப்பாங்க. இல்ல அதுல போயிடுச்சு, நான் எப்படி பண்றது, அது அப்படி ஆயிடுச்சு, அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதை பத்தியே பேசிட்டு இருக்கிற நேரத்துல இங்க நிகழ்காலத்துல சரி அடுத்த அட்டம்ப்டுக்கு தயாராகப்பா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இது ஒரு வகையான தன்னம்பிக்கை குறைபாடுதான் அந்த மாணவர்கள். இது பழைய தோல்வி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, அதுக்கு போய் ரீவேல்யூவேஷன், அது போயிடுச்சுன்னா ப்ராப்பரா இருந்ததுன்னா ஒரு ரீவேல்யூ பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிடுச்சுன்னா சரி தவறி விட்டுட்டோம், அதை சரியா பண்ணல, தோல்வி அடைஞ்சிருச்சா, அடுத்த முயற்சி சரியா எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளேயே வராம அதிலே ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன பண்ணுவாங்கன்னா தோல்விக்கு காரணம் சொல்லணும். ஒண்ணு தான் தான் காரணம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, தன்னைத்தானே அக்யூஸ் பண்ணிக்க, இது நான் தான் பண்ணேன், நான் தான் சரியா படிக்கல, என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு அந்த மாணவர் தன்னைத்தானே குற்றவாளி போல சொல்லிக்கிட்டே இருப்பார். தனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை வளர்த்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நான் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னா டீச்சர் சரியில்லை, டீச்சர் சொல்லி கொடுத்தது எனக்கு புரியல அப்படின்றாங்க, ஷார்ட்டா முடிச்சிருவாங்க. ஸ்கூல்ல போய் நம்ம கேட்டா அது ஒத்துக்க மாட்டாங்களே, அதனால இது ஒரு பெரிய ஆன்சரா அந்த குழந்தைங்க சொல்லிடுவாங்க, டீச்சர் சொன்னது எனக்கு புரியல அப்படின்னு. இல்ல டியூஷன் போனேன், டியூஷன்ல சொல்லி கொடுத்தது எனக்கு புரியல, டியூஷன் மாத்துங்க, இல்ல ஸ்கூலை மாத்துங்க, ஸ்கூல் பிடிக்கல, ஏதாவது ஒரு காரணம் மற்றவர்கள் மேல பழி போடும். இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் மேலேயும் சொல்லிடுவாங்க, நான் சரியா படிக்கலன்னா நீ தான் காரணம், நீ எனக்கு இந்த வாங்கி கொடுக்கல, என்ன இந்த இடத்துல சேர்க்கல, இந்த புக்ஸ் கொடுக்கல, எனக்கு பிடிச்ச ஸ்கூல்ல சேர்க்கல. பெற்றோர் மேல போக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆசிரியர்கள்லாம் விட்டுருவாங்க. வீட்டுல ஏதோ ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டு ஏன்பா சரியா எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அந்த மாணவரை நீங்க விசாரிச்சீங்கன்னா அவங்களுடைய அக்யூஷன் எல்லாமே பெற்றோர் மேல, பிளேமிங் அவங்க மேலதான் வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சூழ்நிலைகள் மேல பழி சொல்லிடுவாங்க. இல்ல நான் படிச்சுட்டு போனேன், அன்னைக்கு ஏதோ விஷயம் பார்த்தேன், இல்ல மழை வந்துச்சு, இல்ல ஜுரம் வந்துருச்சு, இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைய பழியா சொல்லிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே மாணவர்கள் அந்த மாணவ பருவத்துல அவங்க தேடி சொல்லிட்டு இருக்கிற நிறைய காரணங்கள். இதெல்லாம் அவங்க எஸ்கேபிசம், சரியா படிக்கல அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது இதெல்லாம் அவங்க அடுத்தடுத்த கட்ட பழக்கமா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்டா ஞாபக சக்தி. நல்லா படிப்பாங்க, ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஞாபகத்துல எதுவுமே நிக்காது. மெமரி பவர்ல அதை மறந்துகிட்டே இருப்பாங்க. வீட்டுல நல்லா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமுக்கு போனோடனே எல்லாம் மறந்துட்டு அப்படின்னு. சோ இந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாம நிறைய விஷயங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது இன்னும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அந்த மெமரி ரொம்ப குறைவா இருக்கு, ஞாபக சக்தி குறைபாடு இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் அது மூளை சார்ந்த ஒரு விஷயம். அதை இயற்கை முறையில தான் நம்ம மேம்படுத்தணுமே தவிர அதுக்கு ட்ரக்ஸோ வேற எதுவோ போட முடியாது. இயற்கை முறைக்கு இந்த மலர் மருந்து தான் சரியா இருக்கும். ஞாபக சக்தியை மேம்படுத்தி சரியா எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த குழந்தைகளை அந்த மெமரி பவரை மட்டும் நம்ம ரைஸ் பண்ணி விட்டா போதும், அவங்களே அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்கள அழகா கொண்டு போவாங்க, அந்த வளர்ச்சியை அவங்க எட்டிடுவாங்க. அடுத்ததான் இந்த சரியான படிப்பை தேர்ந்தெடுக்கிறது. இந்த வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் ஒரு ரோல். அந்த ரோல் கொடுத்தது யாரு அப்படின்னா அது இந்த பிரபஞ்சம். என்னுடைய ரோலை இன்னொருத்தர் எடுத்துக்க முடியாது, அவங்க ரோலை நான் எடுத்துக்க முடியாது. நம்ம இருக்கோம்னா நமக்குன்னு ஒரு யூனிக், இது எல்லா விஷயத்திலயுமே தொடரும். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பும் பாத்தீங்கன்னா நமக்குன்னு பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ஒரு ரோல். 10th முடிச்சுட்டு +1 வராங்க,
என்ன குரூப் எடுக்கிறது. பெரும்பாலும் எதை வச்சு முடிவெடுப்பாங்க, அன்னைக்கு ட்ரெண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்த வச்சு முடிவெடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிறது அந்த கான்சியஸா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா சரியான பாதை, அவங்க தேர்ந்தெடுக்க போற அந்த ஒரு பிரான்ச் எந்த +1 எந்த டிவிஷன்ல எடுக்கணுங்கிறது ஒரு சரியான வாழ்க்கை பாதை. அதுல அவங்க டிராவல் பண்ணணும்னா அவங்களுக்கான பாதையில தான் அவங்க போனாதான் வெற்றி அடையும். அந்த சரியான படிப்பை அங்க தேர்ந்தெடுக்கிற நிலை அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அந்த எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்னு. அப்புறம் +2 முடிச்சுட்டு கல்லூரி போகும்போதும் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது, அந்த படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி வரும்போது இன்னும் ப்ரிசைஸ்டா எந்த பிரான்ச் தேர்ந்தெடுக்கிறது. இது மாதிரி படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அது நமக்கு எது நல்லா வரும், எது நம்மளுடைய பாதை அப்படிங்கிறத தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய மனசே நம்மளை கைட் பண்ணணும்னா அதுக்கு இந்த மலர் மருந்து உதவும். அடுத்தது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே மாணவர்கள் பிரச்சனையில இருக்கிறவங்க பள்ளி கல்லூரி போறதையே சுமையா கருதுவாங்க. ஸ்கூல் வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் மாணவர்கள் பாத்தீங்கன்னா 90% ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10% தான் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே உள்ள என்டர் ஆக மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. வீட்டுல கேட்டா ஸ்கூல் போனேன்னு சொல்லிடுவாங்க, ஆனா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஆனா கல்லூரின்னு வரும்போது பாத்தீங்கன்னா குவைட் ஆப்போசிட். அந்த தைரியம் வந்துடும். நான் காலேஜுக்கே போகாம வீட்டுல போய் கேட்டா, ஆமா நான் காலேஜுக்கு போயிட்டு தான் வரேன் அப்படின்னு அப்படியே அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. எப்ப அந்த பேரண்ட்டுக்கு தெரிய வரும்னா காலேஜ்ல இருந்தோ இங்க இருந்தோ ஒரு லெட்டர், உங்க பையன் வரல, காலேஜுக்கே வரல, அட்டனன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஸ்டேஜ்ல தான் பேரண்ட்ஸுக்கே தெரிய வரும் அந்த பையன் ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு. ஏன் இந்த ஏமாத்துற ஒரு பழக்கம் வருதுன்னா படிப்பு மேல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு சரியில்லாத மனநிலை. ஸோ இந்த பள்ளிக்கு போறது, கல்லூரிக்கு போறதே ஒரு பெரிய பேர்டனா கருதுற மாணவர்களா கூட இருக்கலாம். அடுத்ததான் இந்த தொடர்ந்து 0 மார்க் எடுத்துட்டு இருக்கிற மாணவர்களை படிப்புல ஒரு 90, 95 மார்க் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அது அவங்களுடைய சொந்த முயற்சியாலே பண்ண வைக்க முடியும்னாலும் அதற்கு இந்த மலர் மருத்துவத்தால முடியும். அடுத்த கட்டமா இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல முறை முயற்சி பண்ணுவாங்க. இப்போ வேற நீட் எக்ஸாம் நடக்குது, ஜேஇ இருக்கு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் இருக்கு. ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் ஆனா இன்னொரு அட்டெம்ப்ட் எடுக்கிறது, அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் எடுக்கிறது. அதான் சொன்ன இல்லைங்களா, சரியான படிப்பை சரியான பாதையை தேர்ந்தெடுக்காமலும் இதுல போய் சிக்கிக்கலாம். ஒரு கௌரவத்துக்காக அதை மறுபடியும் அட்டன் பண்ணி மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது என்ன செய்யணும், எப்படி அந்த நுணுக்கங்களை மாத்தணும், என்ன தாங்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு தெரிஞ்சு இந்த போட்டித் தேர்வுல வெற்றி அடையறதுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து சரியான பாதையை பிடிக்கிறதுக்கும் மலர் மருத்துவம் உதவும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல சரியா படிக்க முடியாம தவிக்கிற மாணவர்கள்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிலரு புத்தக புழுவாவே இருப்பாங்க. படிக்கலனாலும் பிரச்சனை, ஒரு விஷயத்த ஓவரா பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை, அதிகமா படிச்சாலும் ப்ராப்ளம் தான். எந்நேரமும் புக்கும் கையுமா படிச்சுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு மனநோய். அவங்க என்ன பண்ணுவாங்க, புக்கு இந்த எஜுகேஷன் என்ன, அதை படிச்சோமா, அதை அறிவை வளர்த்துக்கிட்டோமா, அதை எடுக்கணும். அடுத்ததா உடல் ஆரோக்கியம், ஓடி விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்கிறதுக்கே அவங்களுக்கு தயக்கம். ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்தா அங்க அந்த குழந்தை இருக்காது, அங்க அந்த மாணவர் இருக்க மாட்டார். அதே ஒரு எஜுகேஷன் விஷயம் அப்படின்னு பார்த்தா அங்க மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. வெறும் புத்தக புழுவா இருந்தாலும் இந்த வாழ்க்கை இனிமையா இருக்காது. அதுவும் வாழ்க்கையில ஒரு வெறுமை தான். அதுவும் ஒரு தவறான பழக்கம் தான். அடுத்த கட்டமா விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்ல போயிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஒரு பீக்ல இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க அப்படியே எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் பாஸ் 60%, 50% அந்த லெவல்லயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விளையாட்டுல நல்லா இருக்கிறவங்க படிப்புல விட்டுருவாங்க, இல்ல படிப்புல மட்டுமே நல்லா இருக்கிறவங்க இந்த விளையாட்டுகள், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது அந்த இடத்துல விட்டுருவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ங்கிறது உடலை வலிமைப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துற ஒரு முயற்சி, மனதையும் ரெஃப்ரெஷ் ஆக்குற ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அவங்களுக்கும் இந்த மருந்து, மலர் மருந்து கை கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் இருப்பாரு, நல்லா படிக்கிற ஒரு மாணவர், நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இவங்க ஒரு கேட்டகரி, நான் நல்லா படிக்கிறேன், தான் பீக் அப்படிங்கிற எண்ணத்துல ஓவர் கான்பிடென்டா தலைக்கணம்னு சொல்றேன், யாரையும் மதிக்கிறது இல்லை. சரியா படிக்காத பசங்களை பார்த்தாலும் தன்னை என்னமும் ஒரு பெரிய ஒரு அறிவாளி போல காட்டிக்குவோம். சோ ஒரு விஷயம் வாழ்க்கையில நமக்கு ஒரு அங்கீகாரம் வருது, நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த அடையறோம்னா அதை தக்க வைக்க தெரியணும்.
நமக்கு உயர்வு வரும்போது பணிவும் வரணும். இப்போ பணிவற்ற ஒருவராக இருந்தாலும் சரி, இப்போ தலைக்கணம் திமிரு, மத்தவங்களை மதிக்கிறது இல்ல, சில நேரம் பெற்றோரையே மதிக்கிறது இல்ல, இந்த மாதிரி ஆனவங்க மரியாதையாவும் பொறுப்போடவும் மாறணும். இந்த மாதிரி மாணவர்கள் அப்படின்னா அதுக்கும் இந்த மலர் மருந்து உண்டு. ஏன்னா அவங்களுக்கு படிப்புல எந்த குறையும் இல்லை, ஆனால் சோசியல் பிஹேவியர், ஒரு சமூகத்துல வந்து ஒரு எப்படி நடந்துக்கணுங்கிறதுல அந்த பணிவு இருந்தாதான் அந்த உயர்வை தக்க வச்சுக்க முடியும். பணிவு இல்லைன்னா அவங்க எவ்வளவு ஹைட் அச்சீவ் பண்ணாலும் அடுத்த சில நொடிகள்லயே அதை அவங்க இழந்துருவாங்க. அங்கீகாரம்ங்கிறது எவ்வளவு வேகமா அந்த வாழ்க்கையை நம்மளை உயர்த்தி கொண்டு வருதோ அதை தக்க வச்சுக்கிறதும் விடுறதும் நம்ம கையில தான் இருக்கு. என்னைக்குமே அந்த தலைக்கணம் திமிரு அப்படிங்கிறதுல மாட்டவே கூடாது. அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவரையும் ஒரு அந்த மரியாதை மதிப்போட நடக்கிறது, மத்தவங்களை மதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த மலர் மருந்து வேலை செய்யும். நெக்ஸ்டா இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். இது எல்லா வயது மக்களுக்கும் தேவை, மாணவர் பருவத்துல ரொம்ப அதிகமாவே தேவை. சுய திறன், அவங்களுக்குன்னு ஒரு திறமை. எல்லாரையும் ஒரே விஷயத்துல ஓட வைக்க முடியாது. ஒருத்தர் கிரிக்கெட்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவர் கிரிக்கெட்ல அவருடைய திறமை அங்க அருமையா இருக்கும். இன்னொருத்தர் மியூசிக் பண்றாருன்னா மியூசிக்ல அவருடைய திறமை இருக்கும். அதே போல இந்த படிப்பு விஷயத்திலையும் ஒரு திறமை இருக்கும். இந்த எல்லாமே அவங்களுடைய சுய திறன்கள் தான். இந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கும் மலர் மருந்துகள் உதவும். அவங்களுக்கான ஸ்கில் என்னங்கிறது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியாது. இப்ப எனக்கான ஸ்கில் என்னங்கிறது எனக்கு புரியணும்னா என் மனசு என்ன கைட் பண்ணணும். ஓ, எனக்கு இதுதான் வருமா, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வை சரியான முறையில கொண்டு வந்து எனக்கு புரிய வைக்கிறது இந்த மலர் மருந்து உதவி. இந்த எல்லா வகையான மனநிலையும் சரி செஞ்சு படிப்புல ஆர்வம் வந்து அவங்களே பொறுப்பானவங்களா மாறி எந்த மன அழுத்தமும் கவலையும் இல்லாம ஒரு நபர் அவருடைய தனித்துவத்துல, ஒரு மாணவர் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு அதெல்லாம் வெற்றி அடையணும். இந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப முக்கியம். யாரையும் கம்பேர் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கான தனித்திறமை அவங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டியில வளரணும். அவருடைய வெற்றி அவருடைய மனதை தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்திப்படுத்தும். என்னுடைய வெற்றி எனக்கு திருப்தியா இருந்ததுனாதான் நான் மகிழ்ச்சி. இன்னொருத்தவங்க சொல்றாங்க நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடக்கூடாது. சோ அந்த தன்னுடைய தனித்துவம் இண்டிவிஜுவாலிட்டியில அவங்க சொல்லியிருக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி பேக்கேஜ்னு சொல்ற மாதிரி இவர்னா அது அவர் தான், அவருடைய திறமை அவருடைய தனித்திறமை தான், அப்படி வளரணும். சோ அந்த கல்வி சார்ந்த இந்த எல்லா விஷயங்களையுமே மாணவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல அவங்க இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, அந்தந்த மாணவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் பண்ணிட்டு அதற்கான மலர் மருந்து காம்பினேஷன்ஸ் அது அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த மலர் மருந்து அவங்க எடுக்கும் போது எந்த உதவியும் தேவையில்லை, அவங்களே வந்து அவங்கள முன்னேற்ற பாதையில கொண்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்தை கண்டு பயந்து ஒரு மன அழுத்தத்தோட டிராவல் பண்ணாம அந்த விஷயத்த ரொம்ப விரும்பி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாரு. சோ இந்த மலர் மருந்துங்கிறது நம்மளுடைய மனதுல வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம். மெமரி பவர் கூட்டுறதா இருக்கட்டும், படிப்புல கவனம், ஒருத்தர் மரியாதையா நடந்துக்கிற விதம், தன்னைத்தானே வந்து நொந்துக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், என்ன பிரச்சனைன்னு தனக்கு தெரியாத நிலையில குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே சால்வ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகள் வந்து இந்த மலர் மருந்து படிப்புக்காக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த போக்கு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப கான்பிடென்டா இருக்கும். அந்த படிப்பு மேல அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம்லாம் இருக்காது. 1 மணி நேரம் படிச்சாலும் அந்த போக்கஸ் அங்க இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த ஸ்கூல் விட்டு வந்த உடனே புக்குன்னு இல்லாம அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க படிக்கிறதும் ஒரு பகுதி. அதை கரெக்டா அந்த டைமோட முடிச்சுட்டு அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா என்னென்ன செய்ய முடியும், வீட்டுக்கு வந்துட்டு அது எக்ஸ்ட்ராங்கிறதே கிடையாது, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதுல படிப்பு ஒரு அங்கம். அதிகபட்ச நேரம் மாணவர் பருவம் ஸ்கூல்ல தான் செலவிடுது. அப்ப அந்த ஸ்கூல்லே அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அவங்க சரியா செஞ்சுட்டு வருவாங்க. சோ இந்த கவலையே இல்லாம ரொம்ப சுலபமா ஸ்மார்ட்டா தன்னுடைய பாதையில அந்த மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற, 0 மார்க் இல்ல, அந்த விஷயங்கள்லாம் இல்ல, படிப்பு என்னால முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட இந்த மாணவர்களுடைய கல்வி தரத்தை, ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் தரத்தையும் நம்மளால இந்த மலர் மருந்துகள் கொடுத்து மாற்ற முடியும். சோ என்ன செய்யறது, டியூஷன் அனுப்பலாமா, அடிக்கலாமா, உதைக்கலாமா, இவ்வளவு எல்லாம் வேண்டாம். அந்த குழந்தைகிட்ட ஒரு கொஞ்ச நேரம் கவுன்சிலிங் பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மலர் மருந்துகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே உயரத்துக்கு கொண்டு வருவாங்க.
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. படிப்புல அந்த என்ன உயரத்தை அவங்க அச்சீவ் பண்றாங்களோ அதை தக்க வச்சுக்கவும் முடியும். ஃப்ரம் 0 to 100 அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னால அவங்களுடைய நிலை வந்து மாறிடும். ஒரு சில மாணவர்கள் வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த டெக்னாலஜி புரியல, புதுசா ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா கூட பயப்படுவாங்க. எந்த பயமும் இல்லை. புது விஷயத்தை ஏத்துக்கிட்டு அந்த விஷயத்திலயும் நல்லா டிராவல் பண்ணும். ஸோ மாணவர்கள் கல்வியில தன்னுடைய சொந்த உழைப்புல முயற்சியில மேல வர்றதுக்கு இந்த மலர் மருந்துகள் உதவும். இந்த மலர் மருத்துவம்ங்கிறது 100% இயற்கையான, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையும் சரியாகும். ஸோ இந்த இன்டலெக்சுவல் வெல்த்ன்னு சொல்லுவோம், கல்வி, இந்த கல்வி மேம்பாட்டிற்கு மலர் மருத்துவம் 100% உதவும். அனைவருக்கும் நன்றி.